நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அவங்க தனியா நீ எப்படி இருப்ப? உனக்கு தான் ஞாபகப்படுத்த நாங்க இருக்க மாட்டேனே. என்னால சுமங்கலி பூஜைக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, முயற்சி பண்ணி பாரு. ஒருவேளை நீ வந்தா எனக்கு நல்லா இருக்கும். பிரியா அண்ணிய பத்தி தானே நீங்க யோசிக்கிறீங்க? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், ஆனா போக முடியலையே. நாளைக்கு பிரியாவோட முதல் சுமங்கலி பூஜை. அதுக்கு போலனா அவ ரொம்ப ஃபீல் பண்ண போறா. ஜெகதீஷ், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. கொஞ்சம் நவரு. நாளைக்கு நானும் விரதம் இருக்கலாம் நினைக்கிறேன். காலையில இருந்து எதுவுமே சாப்பிட போறதில்ல. நானும் விரதம் இருந்தேன்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னா பிரியா பயங்கர ஹாப்பி ஆயிடுவா. எப்படி? ரொம்ப கரெக்டா சொன்னீங்கண்ணா. ஐயோ ஜெகதீஷ், என்னால பிரியா விட்டு பிரிஞ்சிருக்க முடியலடா. எப்பவுமே அவ என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப மிஸ் பண்றேன்டா. அண்ணன் உங்களை இன்னைக்கு பார்க்கும்போது அந்த பழைய அண்ணன் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டாரு. அவரு அன்னைக்கு தொலைஞ்சு போன காதலை தேடுறதுக்காக காசியாபாத்ல அங்கங்கன்னு சுத்திட்டு இருந்தாரு. ஆனா என்னன்னு எங்க போச்சு அந்த பிடிவாதம்? அன்னைக்கு பிரியா நீ சந்திக்கணும்னு இருந்த ஆர்வம் இன்னைக்கு எங்க போச்சுன்னு கேக்குறேன். அண்ணே, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்கண்ணே. அப்படின்ற அட அண்ணே, என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. இப்ப சொன்னாலும் உனக்கு புரியாது. வாயை மூடிக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாடுறா. அண்ணே சொல்லிட்டு போங்க, நான் நல்லா புரிஞ்சுக்குவேன். அண்ணே, என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. வாயை மூடுறா. என்னன்னு சொல்லுங்க. சும்மா இரு. அண்ணே, என்ன பண்ண போறீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கண்ணே. சும்மா இருன்னு சொன்னேன். சரி அண்ணே, சொல்லுங்கண்ணே. எனக்கு வாய மூடுறா. சரி. அட ஆதிக்கண்ணா, என்ன விஷயம்? ஏதாவது வேணுமா? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்படி ஒண்ணு இல்லைன்னா எதுக்கு இப்போ உன் முகம் இவ்வளவு வாடி இருக்கு? அது நாளைக்கு சுமங்கலி பூஜைல. ஆமா, அதுக்கு என்ன? என்னவா? ஐயோ அங்கிள், உங்களுக்கு தெரியும்ல, எங்க கல்யாணத்துக்கு அப்புறமான முதல் சுமங்கலி பூஜை இது. நான் போலனா பிரியா ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அப்புறம் விரதமும் கெட்டு போயிடும். ஆமா, இதுல என்ன பிரச்சனை இருக்கு? பிரியாவை இங்கேயே வர சொல்லிடலாம். சூப்பர் ஐடியா அங்கிள். ஆமா, இந்த ஐடியா ஏன் முதல்ல எனக்கு தோணல? இங்க பாரு, பிரியா மட்டும் இல்ல, மொத்த குடும்பத்தையும் இங்கேயே வர சொல்லிடலாம். அதான் சொல்லுவாங்களே, ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்னு.
இங்க பாருங்க, இந்த சந்தர்ப்பத்துல எல்லாரும் ஒன்னா சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்ல. அப்புறம் ஆதி பிரியாவோட சுமங்கலி பூஜையை நல்லபடியா நடந்துரும். அப்புறம் சம்பந்திக்கு இந்த கிராமத்துல நல்ல பேர் இருக்கு. அவர் வந்தாருன்னா உனக்கும் பெரிய உதவியா இருக்கும், கிராமத்துக்காரங்க நம்பிக்கையை ஜெயிக்கிறதுக்கு. அங்கிள் கலக்குறீங்க பாருங்க. அடேங்கப்பா, என்ன ஐடியா! எல்லாரும் இங்க வராங்கன்னா அப்படின்னா சிட்டு ரொம்ப வழியாதா? வா வா அண்ணே, வா 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 அண்ணே, வா. என்னன்னு சொல்லுங்க அண்ணே. என்னங்க நீங்க என்ன பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டீங்களா? அப்புறம் பாருங்க, வீட்டுல உள்ள எல்லாரையும் வர வைக்கணும்னா அதுக்கு தகுந்த ஏற்பாடு பண்ண வேண்டாமா? அட இவ்வளவுதானா? நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும், நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்றன்னா சீக்கிரமா போன் பண்ணி சம்பந்திய உடனே இங்க வர சொல்லு, அது போதும். பாத்தியா ஏன் எப்படி சமாளிச்சேன்னு? ஒரு பெரிய பிரச்சனை சால்வ்டு. அண்ணே, உண்மையா கலக்கிட்டீங்களா? எனக்கு ஏற்கனவே தெரியும் நீங்க ஏதாவது ஒண்ணு நிச்சயமா செய்வீங்க. என்ன சரி சரி. குட் நைட் மம்மி. குட் நைட். ஹலோ, வணக்கம் சம்பந்தி, வித்யா அம்மா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சம்பந்தி, விஷயம் என்னன்னா, சுமங்கலி பூஜை அன்னைக்கு நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அது மட்டும் இல்லாம நாம எல்லாரும் சந்திச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் கௌதம் வித்யாவோட சேர்ந்து ஆதியும் பிரியாவும் அந்த விரதத்தை முடிப்பாங்க இல்லையா? இது ரொம்ப நல்ல விஷயம்தான். அப்புறம் சம்பந்திமா, எங்க எல்லாராலையும் வர முடியாது. நான் பிரியாவையும் சிட்டுவையும் அனுப்பி வைக்கிறேன். ஆனா சிட்டு பிரியாவோட சேர்ந்து நீங்களும் வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மா, எல்லாரும் ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்க வாங்கம்மா. நீங்களும் கண்டிப்பா இங்க வந்தே ஆகணுமா. அது மட்டும் இல்லாம டேடும் இங்க வந்தாருன்னா நான் வந்த வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ப்ளீஸ். ஆதி, உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியும்ல, அவர் ஒத்துக்க மாட்டாரு. மா, டேட பத்தின கவலையை விட்டுருமா, அவரை நான் பாத்துக்கிறேன். நீங்க இங்க வரணும், வரீங்க. பை, குட் நைட். ஆதி, என்னாச்சு மம்மி? வித்யாவோட அம்மா நம்ம எல்லாரையும் அங்க சுமங்கலி பூஜைக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. சுமங்கலி பூஜைக்கா? ஆதித்யாவும் மம்மி, நீங்க ஏன் இந்த விஷயத்தை நினைச்சு டென்ஷனா இருக்கீங்க? பிரியா, ஒருவேளை நாங்க வந்துட்டோன்னா அவருக்காக நான் விரதம் இல்லைங்கிற விஷயத்த அவருக்கு தெரியப்படுத்த முடியாது. அட அம்மா, இப்ப நாம என்ன பண்றது? இப்ப எதுக்கு இதை யோசிச்சுக்கிட்டு? நிச்சயம் ஏதாவது பண்ணலாம். முதல்ல இங்க இருக்கிற ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணணும். அப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் நாம இதை சொல்லணும், வித்யாவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய வேலையை நான் பாத்துக்கிறேன். நீங்க மத்த ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த ஆதி இருக்கானே, குழந்தைங்க மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருப்பான். லாஸ்ட் மொமெண்ட்ல எல்லாத்தையும் கேன்சல் பண்ண வேண்டியதாயிடுச்சு. எல்லாரை விடவும் முதல்ல மெஹந்திக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். அப்புறம் அங்க வித்யாவோட அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டம்தான். கடைசி நிமிஷத்துல எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும். பிரியாவுக்கும் வித்யாவுக்கும் முதல் சுமங்கலி பூஜை. எப்படி பண்றதுன்னு தெரியலையே. என்ன பண்றது? ஹலோ சமந்தியம்மா, நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். நாங்க எல்லாரும் அங்க வரோம், நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஜெகதீஷ் கிட்ட சொல்றேன், அவன் எல்லாத்தையும் பாத்துக்குவான். அதெல்லாம் இல்ல, இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வரீங்க, இது சந்தோஷப்படுற விஷயம். அதெல்லாம் சரிதாங்க. ஆனா தனியா நீங்க இவ்வளவு ஏற்பாடுகளையும் எப்படி பண்ணுவீங்க? அதுவும் டைமே இல்ல. எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க? ஜெகதீஷ் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான். இதுக்கு நீங்க ஒத்துக்கணும் ப்ளீஸ். சரிங்க சரிங்க, வச்சிடுறேன். வணக்கம். சரிங்க, வணக்கம். இல்ல,
நாங்க திடீர்னு வெளியில போக வேண்டியதாயிடுச்சு. மெஹந்தி போட்டுட்டு போக முடியாதுல்ல, அதனாலதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேன்சல் சொல்லிட்டு இருக்கேன். கேன்சலேஷனுக்கு என்ன சார்ஜஸ் இருக்கோ அதை நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிடறேன். சரிங்க. சரி, தேங்க்யூ. அப்ப நாளைக்கு நாம எல்லாரும் வித்யா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இப்ப நீ என்ன பண்ணுவ? கண்டிப்பா நீ விரதம் இருந்துதானே ஆகணும். பாக்குறவங்க ஏன் விரதம் இருக்கலன்னு கேள்வி கேட்பாங்களே. அம்மாடி, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப நீ போட்ட பிளான் எல்லாம் அரகுற பிளான் மாதிரி பாதியிலேயே நின்று போச்சு. நான் விரதம் இருக்க போறேன்னு யார் சொன்னது? சில சடங்குகள் தானே, அத நான் விரதம் இல்லாம கூட செய்ய முடியும். யாரும் ஒண்ணு கேட்க போறது இல்லையே நான் சாப்பாடு சாப்பிட்டேனா இல்லையானா. நீங்க என் இடத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டீங்க, என் குங்குமச்சிமணியும் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டீங்க. உங்களுக்காக நான் விரதம் இருப்பேன்னு உங்களால எப்படி யோசிக்க முடிஞ்சது? எனக்கு பேக்கிங் வேலை இருக்கு. உன் மேலேயும் அன்பு காட்டணும்னு உன் மனசுக்கு தோணலையா? உன்னை அணைச்சிக்கிட்டு உன்னை அரவணைக்கணும்னு அன்பை காட்டணும்னு. நீங்க என் இடத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டீங்க, என் குங்குமச்சிமணியும் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டீங்க. உங்களுக்காக நான் விரதம் இருப்பேன். உங்களால எப்படி யோசிக்க முடிஞ்சது?
தானே வச்சேன். இங்கதானே வச்சேன். நான் எங்க போயிருக்கோம் அது? ஒருவேளை நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னா அது உனக்கு நல்லா இருக்காது. ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன். உனக்கு உன்னோட சொத்தை, உன்னோட உரிமையை திருப்பி கொடுக்க போறேன். உங்களோட ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இப்ப நான் தெரிஞ்சுக்கலாமா இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு புரியல. எனக்கு கூட தான் புரியல. அதனாலதான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். திடீர்னு எப்படி இந்த குங்குமச்சிமிழ திரும்பவும் என்கிட்டயே கொடுக்கணும்னு உங்களுக்கு ஞாபகம் வந்தது? தப்ப உணர்றது நல்ல விஷயம் தானே. அதுலயும் தப்ப திடீர்னு உணர்றதுல என்ன தப்பு? ஒரு பொண்ணுக்கு அவன் நெத்தியில வைக்கிற பொட்டு தான் சுமங்கலிக்கான அடையாளம். நான் என் தப்ப உணர்ந்தது மட்டும் இல்ல, இந்த பொட்டை வச்சுக்கிறதுக்கு உனக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு. அது வேற யாருக்கும் இல்லை. அந்த தகுதி வேற ஒருத்தருக்கும் கிடையாது. என்ன நடந்ததோ அதை தயவு செஞ்சு மறந்துடுறேன். உனக்கு திரும்பவும் பழையபடி மரியாதைக்குரிய பொண்டாட்டிங்கிற அந்தஸ்தை கொடுக்க போறேன்.